வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம கவனிச்சு பார்த்தோம். வந்து நடிகைகள் அவர்களை விசாரிக்க போறாங்க அப்படின்னு ஒரு ஒரு என்னன்னா அதெல்லாம் சொன்னோம்னா கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான தகவல்கள் அது நடந்தாலும் நடக்கலாம். பட் அது ஊர்ஜிதமான தகவலை மட்டும் சொல்லுன்னு பார்த்தோம். ஆனால் ஒரு ஊர்ஜிதமான தகவல் சமீபமாக நம்ம பேசினது தான் உடைக்கப்படும் உச்சநீதிமன்ற உத்தரவு. ஏற்கனவே அது 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 ஃபஸ்ட்டு வரி அது. 2வது வரி மிக மிக முக்கியமான விஷயம். உச்சநீதிமன்ற உத்தரவை பற்றி இன்னைக்கு வந்து நிறைய ஆய்வுக் கட்டுரைகள் வருது. அதில் வந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த ஒரு ஆய்வுக் கட்டுரை ரொம்ப முக்கியம். உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு இடி வந்து இவர்களுக்கு ரிலீஃப் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது உண்மையான ரிலீஃப் இல்லை. கடந்த கால வரலாறை மேற்கோள் காட்டி கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கேஸெல்லாம் மேற்கோள் காட்டி பார்த்தா இவங்க அவ்வளவு ஈஸியாக ரித்தீஷ்லேருந்து விக்ரம் ஜூஜுலேருந்து ஆகாஷ்லேருந்து விசாகன் அவர்கள்லேருந்து இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஈஸியாக தப்பிக்க முடியாது. ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது, ரிவ்யூ பெட்டிஷன் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. இதை இப்படியே விட்டுற மாட்டாங்க. நம்ம காலையில் சொன்ன மாதிரி இது ஈடிக்கு ஏற்பட்ட பின்னடைவு இல்லை, அமித்ஷாவுக்கு ஏற்பட்ட பின்னடைவு. அவர் எப்படி சும்மா விட்டுருவார்? இவ்வளோ விஷயங்கள். இப்போ நானும் நீங்களோ வந்து ஒரு வீடியோ நம்ம பேசுகிறோம், நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்கல பார்க்காம கூட விடலாம். ஆனால் திமுக இடி இந்த 2 பேருக்குமே வேறு எந்த வேலையும் இல்லை. இதுதான் வேலை. இப்போ திமுக தன்னை தற்காத்து கொள்றதுக்கு எந்த விதமான எல்லைக்கும் போக தயாராகிட்டாங்க. அதனால தான் பிரைம் மினிஸ்டர் மோடியை போய் பார்க்கறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடி தன்னை நிலைநிறுத்திக்க என்ன வேணால் பண்ணுவாங்க. இந்த 2 பேரில் ஜெயிக்க போகிறது யாருங்கிறது தான் முக்கியம். இதையும் தாண்டி மோடி அவர்களை போய் நம்ம ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார். எப்பயுமே நீங்கள் ஒன்று பார்க்கலாம், அதாவது வந்து இடி அது சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்லாம் யார் பார்க்குறாருன்னா அமித்ஷா பார்ப்பார். மோடி வந்து இந்த கூட்டணி வச்சு அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் எல்லாத்துலேயும் பேசுவார், அவ்வளோதான். இந்த கூட்டணி விவகாரம் இந்த விவகாரத்தில் பெருசாக தலையிட மாட்டார். இப்போ என்ன சிக்கல் வருது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனா, மோடி அமித்ஷா பேச்சை கேட்பாரா ஸ்டாலின் பேச்சை கேட்பாரா? ஒன்று, ஸ்டாலின் பேச்சை கேட்கலாம், தப்பு இல்லை, கேட்டு அவங்க டீல் நமக்கு பேசலாம். ஆனால் ஸ்டாலின் அவர்களை வந்து மோடியும் அமித்ஷாவும் அவங்க 2 பேரும் ஸ்டாலின் மேலே இருக்க கோபத்தோட ஆர்எஸ்எஸ் ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இப்போ தான் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு நல்லுறவு வந்துட்டு இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் இவர்களை விட தயாராக இல்லை. கொசு டெங்கு இதை ஒப்பிட்டு வந்து நீங்கள் சனாதனத்தை பேசும்போது இதை வந்து அந்த கட்சி இருக்கிறத இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் விரும்புமா? நல்ல யோசனை பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தப்பிப்பது திமுக கஷ்டம். எல்லாரும் சொல்கிறாங்க திமுக வந்து காங்கிரஸை கழட்டி விடணும், இதான் வந்து மோடியோடைய பிளான்னு இருக்கலாம். ஆனால் காங்கிரஸை எப்படி திமுக கழட்டி விடும்? திமுக கழட்டி விட்டுட்டு வரக்கூடிய தேர்தலை செஞ்சால் திமுகவோட நிலைமை என்ன நீங்களே சொல்லிடுவீங்க. நிச்சயம் அவுட்டு. அதாவது தேர்தலில் ஜெயிக்கணும்னா காங்கிரஸ் தேவை. ஆனால் காங்கிரஸை கழட்டி விட்டால் தான் நீங்கள் வந்து உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரஸ்ட்டை தடுக்க முடியும்னா திமுக எந்த விதமான எடுக்கும், அந்த முடிவு எடுக்கும். அதாவது கனிமொழி உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, ஆராசா உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து 64 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்து காங்கிரஸுடைய அமைச்சரவையில் அங்கம் வகிப்பேன்னு சொன்ன கலைஞர் இன்னைக்கு இல்லை சார். கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைங்கிற கதை தான் இருக்குது. ஏன் இதை சொல்லிட்டு இருக்கோம்னா, உச்சநீதிமன்றத்தில் இந்த தடை எவ்வளோ நாள் இருக்கும்? இப்போ உச்சநீதிமன்றத்தில் தடை என்னங்க எப்போ ரிலீஃப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதில் இன்னொரு ட்விஸ்ட் வருது. இதே போல் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்லேயே ஆகட்டும், ஹேமந்த் சோரன் கேஸ்லேயே ஆகட்டும், மணிஷ் சிசோடியா கேஸ்லேயே ஆகட்டும், சஞ்சய் சிங், கவிதா எல்லாத்துடைய கேஸ் ஹிஸ்ட்ரியை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த வழக்கறிஞர் எழுதுகிற அந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்கிறாரு. எல்லாத்த விடையும் ஜெயிச்சது வந்து ஈடியாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தரை வந்து ஈடி ஃப்ரேம் பண்ணிடுச்சுன்னா என்ன வேணால் பண்ணலாம். அதையும் தாண்டி இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த தடை வந்து எப்படி உடைக்கப்படும்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் இடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புலனாய்வு, மொத்தம் 24 ஏஜென்சி இருக்குங்க. உங்களுக்கு தெரியும் 24 ஏஜென்சியும் ஒரு கட்சிக்கு எதிராக நீங்கள் மோடி நினச்சா திருப்பி விட முடியும். போதைப்பொருள் விஷயத்தில் ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த டைம் போன எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுக்குற ஐடியா திமுக இல்லவே இல்லை. ஜாஃபர் சாதிக் மாட்டிட்டாருன்னொன்னே அகில இந்திய கட்சி நமக்கு தேவை, குரல் கொடுக்கணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் திமுக காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க. இப்போ அதே போல் ஒரு சிக்கல் இப்போ வந்திருக்குது. ஏன் சென்ட்ரலில் ஒரு கட்சியோடைய ஆதரவு தேவை, தமிழ்நாட்டில் ஓட்டு சென்ட்ரலில் ஒரு கட்சியோட ஆதரவு தேவை. எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து பாஜகவை மட்டும் ஏற்றுட்டு இந்த பக்கம் நீங்கள் கை விட்டுட்டீங்க. அதனால தான் சோனியா காந்தி போய் பார்த்தது.
இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த உச்சநீதிமன்ற தடை எப்படி உடையும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதுக்கு வழக்கறிஞர்கள் இவங்க சொல்கிற பதில் என்னென்னா, இதுவரை உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒரு கேஸில் இதை விசாரிக்கக்கூடாதுன்னு தடை ஆணை வாங்கியிருந்தாங்கன்னா, இப்போ இடி கேஸில் ஏதாவது தடை ஆணை வாங்கியிருந்தாங்கன்னா எங்கே சொல்லுங்கள், இந்தியா ஃபுல்லாக சொல்லுங்கள். அது ஹேமந்த் சோரன் கேஸ் ஆகட்டும், அது கெஜ்ரிவால் எல்லா கேஸ்லையும் பாருங்கள், கடைசியாக ஜெயித்தது இடி தான். எப்படி இடி ஜெயிக்க முடியுது? மணி லாண்ட்ரிங் இப்போ கூட உச்சநீதிமன்றம் உத்தரவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அந்த உத்தரவை நீங்கள் படிச்சிங்கன்னா, விசாகன் மேலேயோ, ரித்தீஷ் மேலேயோ, விக்ரம் ஜூஜு மேலேயோ, இல்லை ஆகாஷ் மேலேயோ இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தடை இல்லை. இது நிறைய பேர் புரியாமல் இடியோடைய நடவடிக்கையில் குறுக்கு விழுந்துருச்சு, ஒரு ஸ்டெப் கூட முன்னுக்கு வர முடியாது, அப்படிலாம் இல்லை. தனி மனிதர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு கட்சி, ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது என்னென்னா டாஸ்மார்க் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு இப்போ தான் தீர்ப்பு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் இடி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. கேரளாவை சேர்ந்த சிபிஐஎம் கட்சி மீதே, இந்த கட்சியை மணி லாண்ட்ரிங்கில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேஸு உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கு. நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னா, என்னங்க உச்சநீதிமன்றம் இப்போ தான் இடி அவ்வளோ கண்டிச்சது, மறுபடியும் அதே மாதிரி ஒரு கேஸை கொண்டு போகிறாங்கன்னா, சரி இப்போ இந்த உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் ஒரு கேஸை கொண்டு போகிறீங்க, இப்போ இடி வந்து ஒரு கேஸை கொண்டு போகுது, உச்சநீதிமன்றமே வேஸ்ட்டு, உச்சநீதிமன்றத்தை கலைக்கணும் அப்படின்னு எந்த காலத்துலேயும் உச்சநீதிமன்றம் இடி அமைப்பே கலைக்கணும்னு எந்த காலத்துலேயும் உச்சநீதிமன்றம் சொல்லாது. ஒன்று. 2வது விஷயம், ஒரு ரெய்டையே சட்டவிரோதம் அப்படின்னு எவ்வளோ நாளைக்கு இடி நம்ம உச்சநீதிமன்றம் சொல்லிட முடியும்? இது இடிக்கு தெரியும். இப்போ சிபிஐஎம் கட்சியே இதில் இழுத்து விடுது அப்படின்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. ஒரு ஆர்கனைசேஷனே இழுத்து விட்றீங்க. இப்போ சிபிஎம் கேரளாவில் ராதாகிருஷ்ணன் ஒரு எம்பி, அவரையும் உள்ளே கோத்து முழுக்க அந்த கட்சியை மணி லாண்டரிங் ஈடுபடுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இடியை பற்றியும் உச்சநீதிமன்றத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சவங்க எழுதுகிற கட்டுரைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திமுக தப்பிப்பது கஷ்டம், தப்பிக்கலைன்னா அமித்ஷா உத்தரவு போடணும், மோடியா அமித்ஷா யாரோ உத்தரவு போடணும். ஆனால் அந்த உத்தரவு போடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னா, இடியிலேருந்து தற்காத்து கொள்வது ஓகே, ஆனால் என்னென்னா எப்பயுமே ஒரு பதட்டத்திலே இருக்கணும். எப்போ வருவாங்க, ஏது வருவாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பதட்டம் ஆகணும். ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேரை வளைக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கி திமுக பண்ணிகிட்ருக்கு. திமுகவுடைய குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் அங்கே போய் கேபினெட் செக்ரட்டரியாக பார்த்து பேசுகிறதா தகவல் வருது. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி இதிலேருந்து வெளியில் வரணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிப்பாக்காரர், அந்த நீரவ் ராடியா, நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி மீடியேட்டர் அங்கே டெல்லியில். எனக்கு அவரை தெரியும்னு இந்த எல்லா மீடியேட்டரையும் இவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதே வேலையை தான் நிலையிறாங்க. அதிமுககாரங்களுக்கு தெரியும். ஏதோ ஒன்று பண்ணி இந்த கேஸ்லேருந்து வெளியில் வரணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்தில் இந்த தடை உடைக்கப்படுமா அப்படின்னா, இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த எல்லா கேஸ்லையும் தடை உடைக்கத்தான் பட்டிருக்குது. ஒரு புலனாய்வு அமைப்பு வந்து ஒரு கேஸை வந்து புலனாய்வு பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு அந்த தடையை நீங்கள் நீட்டிக்க முடியாது. இதான். ஆனால் திமுகவோ மற்றவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ திமுக போய் வந்து ஸ்டாலின் போய் வந்து மோடியை பார்த்து எதுக்காக, உச்சநீதிமன்றத்தில் நம்ம வந்து இப்போ முறையீடு பண்ணுறது அதெல்லாம் ஒரு விஷயம், இவர் பார்க்குறது, முகுல் ரோஹித்தை பார்க்குறது, கபில் சிபல் பார்க்குறது. ஆனால் சாட்சிக்காரங்காலில் விழுது, சண்டைக்காரங்காலில் விழுது. செய் இடிகிட்டே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டா, இடி வழக்கு நடத்தினா தானேங்க உச்சநீதிமன்றம் போகும். இடி வழக்கே நடத்தலைன்னா நீர்த்து போக செய்ய முடியுமானா உங்களுக்கு தெரியும். புலனாய்வு நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இப்போ வந்து கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு போயிடுச்சு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, வைத்தியலிங்கம் அவர்களுடைய பிஜேபி கூட்டணியில் இருக்க வைத்தியலிங்கத்துடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஓபிஎஸ் உடைய நிறைய சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், மோடியுடைய இதயத்தில் குடியிருக்கிறார் ஓபிஎஸ்ன்னு அண்ணாமலை சொன்னார். அப்படி குடியிருக்கக்கூடிய ஓபிஎஸ் உடைய சொத்துக்களை பல சொத்துக்களை ஏன் அமலாக்கத்துறை முடக்கணும்? ஏன் வைத்தியலிங்கத்தோடைய சொத்துக்களை முடக்கணும்? ஒன்றும் இல்லைங்க. இடிங்கிறது ஒரு தனி ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி அமித்ஷாவோ மோடியோ வந்து அதுக்கு உத்தரவு போட்டுட்டு இருக்க முடியாது. அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. அவங்க ஒன்று பண்ணுவாங்க. இதில் வந்து சில நெல்லுக்கு பாயிறது, புல்லுக்கு பாயுமே சில இதில் அடிச்சுட்டு தான் போகும். இப்போ ஏற்கனவே காலையில் சொன்ன விக்ரம் ஜூஜுலேருந்து ஆரம்பித்து, ரத்தீஷ்லேருந்து ஆரம்பித்து இவர்கள் ஏன் வந்து தப்பிப்பது சிரமம் அப்படின்னா, நிறைய ரிவ்யூ பெட்டிஷன் இருக்குது, பொதுநல வழக்கு இருக்குது. இப்போ ஒன்று வேணால், இப்போ வந்து சினிமா துறையில் இவ்வளோ முதலீடு பண்ணி ஒரு 500 கோடிக்கு ஒருத்தர் படம் எடுக்கிறாங்க, இதை பற்றி இடி விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து உச்சநீதிமன்றம் தடை போட்டிருக்குது, இதை வைத்து அவர்கள் நல்லா சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உச்சநீதிமன்றத்தை தாக்கல் செய்கிற வழக்கறிஞரை யாரோ தாக்கல் செய்வாங்க கண்டிப்பாக.
தாக்கல் செஞ்சால் உச்சநீதிமன்றம் இதை அப்படியே ஹோல்டில் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இப்போ வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் இது தொடர்ந்துடும், கோர்ட்டு தொடர்ந்துடும். அப்போ கண்டிப்பாக இடி இதுதான் பண்ண போகிறாங்க, இதை பெட்டிஷன் போட போகிறாங்க, இதை எங்களுக்கு விலக்கி கொடுக்கணுன்ட்டு. சரி, அதுவரை இடி சும்மா இருக்குமான்னா அதுவும் தெரியல. ஏன் அப்படின்னா வெளியில் வந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா இடிக்கு ஒரு ரகசிய உத்தரவு போயிடுச்சு, எந்த நேரமும் அலர்ட்டாக இருங்க, யாரை வேணால் தூக்குவாங்கன்ட்டு. அப்போ நமக்கு ஒன்றும் புரியல, எந்த நேரமும் அலர்ட்டாக இருங்க, யாரையும் தூக்குவாங்க அப்படின்னா யாரை தூக்க போகிறாங்க அது தெரியாது. அதனால தான் தம்பிகள் வந்து இன்னும் வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் பெங்களூர் போய் அதுக்கப்புறம் தெலுங்கானா இப்படி ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காங்க. அடுத்து சொல்ல முடியாது, இமாச்சல பிரதேசம் அந்த பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, இல்லை மம்தா பானர்ஜி பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த பக்கம் போயிடுவோன்ட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கலில் அவர்களுக்கு சிக்கலுக்கு மேல் சிக்கல் அவ்வளவு ஈஸியாக. இன்னொன்று, இப்போ திமுகவுக்கு நிறைய பேர் வந்து சாதகமாக பேசுகிறவற்றை நம்ம ஒன்று கேட்குறோன்னா, ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை பற்றி பேசுகிறாரு, மோடியை சந்தித்ததை பற்றி பேசுகிறாரு. இந்த ரித்தீஷ்ங்கிறவர் யார், அவருக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இதை சொல்கிறோம்னா, இதே மாதிரி தான் போன தடவை வாரிசு, அதாவது நம்ம வந்து அதானி வந்து இங்கே ஸ்டாலினை பார்த்தாருன்னு ஒரு பெரிய செய்தி போயிட்டுருக்கு. ஸ்டாலின் அவர்கள் பேசவே இல்லை. சட்டசபையில் நான் எங்கே அதானியை சந்தித்தேன், இது நிரூபிக்க முடியுமா, நான் இப்பவும் சொல்கிறேன் அதானியை நான் சந்திக்கவே இல்லைனார். திடீர்னு உடனே அடுத்த நாள் அண்ணாமலை சொல்கிறாரு, நீங்கள் சந்திக்கிறீங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர் சந்திச்சாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. ஏன் இதை சொல்கிறோம்னா, எப்பயுமே வந்து லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு. அதாவது என்னென்னா, பண்ணலாமா வேணாம் மாட்டிக்குவோமா. ஞானசேகரன் விஷயத்தில் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், இவர் நம்ம மாசு வந்து வீட்டில் போய் டீ சாப்பிட்றாரு, அவர் கட்சியுடைய உறுப்பினர் அப்படின்னு சொல்லும் போது எதுவுமே இல்லைன்னு மறுத்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் சட்டசபையில் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், ஆமாம் அவர் வந்து திமுகவோட அனுதாபின்னு. ஏன்னா ஓரளவுக்கு மேலே மறைக்க முடியாது. இப்போ அதே மாதிரி தான் இந்தியா முழுக்க வந்து பிஜேபி அப்படிங்கிறது ஒரு கட்சியை வந்து க்ளோஸ் பண்ணோம்னா அவங்க ஏவி விடுறது ஈடி தான். உங்களுக்கு தெரியும் கெஜ்ரிவாலோட கட்சி எப்படி இருந்த கட்சி இன்றைக்கி எப்படி இது. கெஜ்ரிவாலை பற்றி யாராவது பேசுகிறாமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கெஜ்ரிவால் பற்றியோ ஆம் ஆத்மியை பற்றியோ கொஞ்ச நாளாக சமீப காலமாக பேச்சிருக்கா? இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, போன தடவை நிதி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் மட்டும் மோடியை சந்திக்கலை, ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார், அதே மாதிரி ரேவந்த் ரெட்டி சந்திக்கிறாரு, பகவத் மான் சந்திக்கிறாரு. இப்படி பிஜேபி ஆளாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் சந்திக்கிறாங்க. சார், சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாத்துக்கும் தெரியும், இன்றைக்கி ஒரு நிர்வாகம் நடத்தும் போது மோடியெல்லாம் பகைச்சிட்டு நீங்கள் நிர்வாகம் நடத்த முடியாது. இன்னொன்று மோடிக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது சோனியா காந்தி தெரியாமையாக இருக்கும். சார், ஒரு காலத்தில் இப்போயும் எத்தனை ஸ்டேட் ஆடுறாங்க அவங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டேட் ஆடுற திமுகவே இவ்வளோ யோசனை பண்ணால் சோனியா காந்தி, ராகுல் காந்தி எவ்வளோ யோசிப்பாங்க அவங்களுக்கு தெரியாதா? எல்லாரும் சொல்கிறாங்க கண்டிப்பாக திமுக பிஜேபி திமுக காங்கிரஸ் கூட்டணி நிலைக்கும். இப்போ நிலைக்கும், ரெண்டு பேருக்குமே தேவை. ராகுலுக்கும் தெரியும் இவங்க டபுள் கேம் விளாடுறாங்கன்னு, தெரியாமையாக இருக்குது. அது ஸ்டாலினுக்கு தெரியுதோ தெரியலையா, ஆனால் ராகுலுக்கு தெரியும். எப்போ அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி இப்போ வலிமையிலேருந்து இருக்குது. ஒரு ப. சிதம்பரம் அவர்கள் வெளியிட்டு விளையாட சொல்கிறாரு, இந்தியா முழுக்க நீங்கள் எவ்வளோ புத்தகங்கள் எவ்வளோ வரலாற்று சம்பவங்களை படித்தாலும் பிஜேபி மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனாக நம்ம பார்க்க முடியாது. தேர்தல் அதாவது அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி ஜெயிக்குது. ப. சிதம்பரம் சொன்ன வார்த்தை, காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர், அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு எதிரொலிக்குன்னு அவருக்கு தெரியாது, தெரிஞ்சும் சொல்கிறார். 2029 அடுத்து பிஜேபி ஆட்சி வந்துச்சுன்னா முடிஞ்சு கதை, அதுக்கப்புறம் வேறு வேலையை பார்க்கலாங்கிற ரேஞ்சுக்கு ஏன் போகிறாரு? காங்கிரஸினுடைய நிலைமை அதுதான். அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு இன்றைக்கி வந்து திமுகவோட தயவு வேணும், இவங்க மூலியமாக தான் எம்பிக்கள் உள்ள நுழையிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 40 இங்கேருந்து தான் கொடுக்குது. அப்போ காங்கிரஸ் இவங்கள விடாது, இவங்க காங்கிரஸ் விடாங்க. பிஜேபியை சொன்னாலும் ஸ்டாலின் விட மாட்டார். எங்கே தடுமாறுறாரு அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் திமுக கூட குடும்பத்தில் எல்லாருக்கும் நிர்வாகி எல்லாத்துக்கும் தெரியும். இவர் மட்டும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போவோம் இப்பயும் சவால் விட்டுருந்தா இமேஜ் பெரிய சாயிருக்கும். ஒன்றும் இல்லை, மோடியா லேடியான்னு கேட்கும்போது எல்லோரும் என்னங்க சொன்னோம், நாங்கள் ஜெயலலிதாமா எவ்வளோ கேஸ் இருக்குது, உள்ளகிட்ட தள்ளிடுவாங்களோ, பேசுகிறோமா இல்லையா? அந்த தேர்தலை ஏன் ஜெயலலிதாமா பெரும்பான்மையாக ஜெயித்தாங்க? பரவாயில்லப்பா, 1000 இருந்தாலும் அந்தம்மாவுடைய கெட்ஸ் வராது, சொன்னமா இல்லையா? ஆனால் இங்கே வந்து ஸ்டாலின் வந்து அதில் வந்து பின்தங்கி விட்டார். இப்போ இந்தியா டுடே கருத்து கணிப்பில் வந்து ஸ்டாலின் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக பல சாகசங்களை செஞ்சிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறீங்க. சொல்ல மறந்த விஷயம் என்ன, எல்லா சாகசமும் பண்ணீங்க. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டது கூட பிரச்சனை இல்லை, அங்கே 7 நிமிஷம் பேசுகிறீங்க. அது முடிச்சுட்டு அவரை தனியாக சந்திக்கும் போது மொத்த இமேஜும் போயிடுச்சே. அதாவது எடப்பாடி பழனிசாமி போய் டெல்லியில் 5 வண்டி மாறி போய் பார்த்ததை நீங்கள் பெருசாக சொன்னீங்க. நீங்கள் இங்கேருந்து போகும்போது கடைசி வரைக்கும் சொல்லலை, தனியாக பார்க்குறேன்ட்டு நேரம் கேட்டிருக்கிறார். அதுவும் ரொம்ப லேட்டாக சொல்கிறீங்க, இந்த தயக்கம் கொஞ்சம் யோசனை பாருங்கள்.
இன்னொன்று குறிப்பாக இடி இந்த ரெய்டு நடக்குது இல்லை, இந்த சப்போஸ் இந்த ரெய்டு நடக்கலைன்னா நீங்கள் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போயிருப்பீங்க, போயிருக்க மாட்டீங்க. அதை விட ஏங்க இன்றைக்கி கவர்னர் வந்து சம்பளம் 3 லட்ச ரூபா, கவர்னர் மாளிகையில் நிறைய அவார்டு கொடுக்குறாரு. அந்த அவார்டுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு தான் செலவு பண்ணுது. உங்களுக்கு தெரியாதா இன்றைக்கி ஆளுநரை எந்த அளவுக்கு நீங்கள் நினச்சா டேமேஜ் பண்ண முடியும்? ஆளுநருக்கான சம்பளம் எவ்வளோ, ஆளுநர் மாளிகை வாடகை எவ்வளோ, ஆளுநருக்கு எத்தனை இடத்துல இடங்கள் இருக்குது, பங்களாக்கள் இருக்குது, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. ஆளுநர் மாளிகை வந்து இப்போ கூட ஆளுநர் வந்து இதாக பேசுகிறது, இது திமுகவை டேமேஜ் பண்ணுற மாதிரி நிறையா பேசிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் தெரிஞ்சும் ஏன் திமுக இப்போ அடக்கி வாசிக்குது? ஆளுநர் மட்டத்தில் திமுக ஏன் வெகுண்டு இல்லை கொஞ்ச நாளாக பார்த்தீங்களா நீங்கள்? இல்லைனா அந்த புத்தக வெளியீட்டு விழாவை போய் ஆளுநர் வெளியிடாமல் வந்ததுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை எழுப்பியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது. ஆளுநரை பார்த்தாலும் பயம், மோடியை பார்த்தாலும் பயம், அமித்ஷா பார்த்தாலும் பயம். எல்லாத்தையும் முத்தாய்ப்பாக இப்போ தேர்தல் வேலைகளில் காட்டக்கூடிய அந்த கவனத்தை இப்போ இந்த வேலையிலையும் காட்டுறாங்க. அது எப்போ என்ன வரும்னே தெரியாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு பதட்டம். ஏற்கனவே இவங்களுக்கு யார் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐடியா சொன்னாங்களோ அவங்களே இவங்களை விபூதி அடிக்க தயாராகிட்டாங்க. சார் பேசாமல் இருப்பாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை? சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். அதாவது ஸ்டாலினுக்கு இவ்வளவு காலம் காதும் கண்ணுமாக இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்களே சிலர் மாறிட்டாங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் 2024 எப்படி வரும் தெரியல. அடுத்து பிஜேபி தான் 4 வருஷம் இருக்க போகுது. இன்னொன்று இது இன்னைக்கு கவர்னர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் நான் எங்களுடைய தமிழக அரசனுடைய அதிகாரிகள் அவங்க ஒழுங்காக இருந்துக்குவாங்க, நீங்கள் சங்கி ஆனீங்கன்னா நான் அவங்க கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன்னு வில்சன் சொல்கிறாருல. அப்போ இதை ஒன்றிய அரசு சொல்லாதுன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கே பேச்சு வந்திருக்கும்ல. ஏன் ஒரு உச்ச சூப்பர் முதல்வர் மேலே இன்றைக்கி பெரும்பாலான ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள் கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா சீனியாரிட்டிக்கு டிஜிபிக்கு வர வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை தள்ளிட்டு இன்னொருத்தரை கொண்டு வராங்க. அதே மாதிரி யாரை வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எங்கெங்கே நியமிக்கணுங்கிறது முடிவு பண்ணுறது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் லாபி. அப்போ இந்த குறுகிய வட்டம் ஸ்டாலினுக்கு கண்ணும் காதுமாக இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய வட்டம் இவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அந்த பெரிய வட்டம் ஏகப்பட்ட வேலை இவங்களுக்கு எதிராக பார்த்துட்டு இருக்குது. இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமானா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது. ஏன் ஒரு பக்கம் உளவுத்துறை அப்படிங்கிறது ஸ்டாலின் எங்கே போனாலும் கூட போகிறதுக்கு மட்டுமே யூஸ் ஆகுதே தெரியல. அதை தாண்டி இன்றைக்கி வந்து பெருசாக வந்து அவங்க வந்து நிறைய விஷயத்தை கண்டுக்கல. தமிழ்நாட்டில் வந்து அடுத்து நீங்கள் தான் உளவுத்துறை என்ன தகவல், அடுத்து நீங்கள் தான். பென்னிரோனம் ஓரளவுக்கு உண்மையை சொல்கிறாங்க பொழுது இல்லைங்க கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம தீவிரமாக இருக்கணும். ஏன்னா 100 தொகுதியில் அவங்க கணக்கு 120 தொகுதியில் 70 கோடி செலவு பண்ணணும் ஒரு தொகுதிக்குங்கிறது சபரீசன் கொடுத்தது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இடி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சபரீசன் உள்ளே நுழைஞ்சு அவரும் தன்னாலான முயற்சியை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கும் தெரியும், இன்றைக்கி திமுக குடும்பத்துக்கு தெரியும், ஆபத்து வந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தாங்க மாட்டாங்க. ஏன் இப்போ ஈஸியாக பண்ணிடலாங்க. இப்போ வந்து கனிமொழி அவர்கள் சிறையில் இருந்தாங்க. சிறையில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இருக்கலாம். ஏன்னா ஆட்சி இப்போ சிறையில் இருக்கணுமா ஆட்சி வேணுமா அப்படின்னு கேட்டால் ஆட்சி தான் வேணும். சிறையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்சி வேணும். அதுதான் எல்லா அரசியல்வாதியும் நினைப்பாங்கன்னா பவர் வேணும். பவர் இல்லைன்னா ஆனால் பவர் அப்படி பவர் கிடைக்காது. ஏன்னா இப்போ வந்து மோடி அவர்களை போய் பார்த்ததுனால இமேஜ் டேமேஜ் ஆகும் தெரிஞ்ச ஸ்டாலின் பார்க்குறாருன்னா இதுதான் ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பாவிட்டமிருந்து அரசியல் சரியாக கற்றுக்கொள்ளவில்லைன்னு தான் இருந்து புரியுது. இப்போ தானங்க நீங்கள் ஜெகதிமா நிற்கணும். இப்போ போனீங்கன்னா இந்த அளவுக்கு விமர்சனங்கள் வரும் தெரியாதா உங்களுக்கு? ஆமாம் வருவாங்க, உங்களை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, உங்களுக்கும் தெரியும் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்களும் பழசா பாசிச்சப்பா இப்போயும் அதே டோன்ல போகணும். ஏன் டோனை விட்டு இறக்குனீங்க? இப்போ இந்தியா நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கொண்டாடக்கூடிய இந்தியா டுடே என்ன சொல்கிறது? ஸ்டாலின் அவர்கள் ஏன் உயர்ந்து நிற்கிறார்? பிஜேபிக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார். அதானங்க அல்டிமேட்டாக. இல்லை வந்து ஸ்டாலின் வந்து சாதனை பண்ணிட்டாரு, சாதனையால் மக்கள் ஈர்க்கப்படுறார் அப்படிலாம் இல்லை. பிஜேபி அப்படிங்கிற ஒன்றுக்கு எதிர்ப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் இருக்கான்னா யோசிக்க வேணால் சொல்லலாம் ஸ்டாலின் தான். ஏன் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொல்கிற மாதிரி அடிமை ஆகிட்டார், பிஜேபியோட போயிட்டார். விஜய் சத்தம் போடுறாரு, பட் பெருசாக அவருக்கு அந்த அளவுக்கு வலிமையாக அவரை ஆட்சி அகற்ற அளவுக்கு ஓட்டு இல்லை. சீமான் பேசுகிறார், அவருக்கு ஓட்டு இல்லை. திமுக தான், திமுக இருக்க கூட்டணி கட்சிகள் பிசிகாலேருந்து கம்யூனிஸ்டிலேருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லாமே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கும். அதுவும் இல்லாமல் வட தமிழகத்தில் இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கு, தென் தமிழகத்தில் பலப்படுத்த தான் இப்போ திமுக பொதுக்குழு வந்து மதுரையில் போட்டு என்ன மூர்த்தியை வச்சு என்னென்ன மூவ் பண்ணுறீங்க. இவ்வளவு இருக்கிறதுக்கு காரணம் அந்த மோடி எதிர்ப்பலை. அந்த மோடி எதிர்ப்பலையே இன்னைக்கு இல்லைங்க. அதுக்கு அதை எப்படிங்க பிஜேபி எதிர்ப்பீங்க? வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வந்து மறுபடியும் பாசி சங்க அகிசி சங்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார்ல, எதுக்குப்பா டெல்லி போயிட்டு வந்தீங்க சொல்லுங்கள். இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, பிரதமரோ ஸ்டாலினோ உண்மையை சொல்ல வேண்டும். பிரதமர் வாயை திறந்தால் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு பிரதமர் வாயை திறந்தாங்கன்னா, சார் தேர்தலில் இருக்கிற இடத்துல ஆமாம் திமுக எங்ககிட்ட வந்தது, சில கோரிக்கைகளை கேட்டாங்கன்னு மோடி சொல்ல மாட்டார்னு என்ன நிச்சயம்? மோடி நான் அவ்வளோ நல்லவரா? கொஞ்சம் யோசனை பாருங்க. மோடியை பற்றி தெரியும், பொய்யாக பேசுகிறது தான் மோடியுடைய வாடிக்கை.
உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ போய் பேசியிருக்காருன்னு தெரியும். ஒன்று வேணாம், அந்த புஜ்பால் நம்ம காஷ்மீருடைய ஆளுநர் அவர் என்ன சொன்னார், அவர் பதவியேற்ற இல்லை இப்போ என்ன சொன்னார், மோடிக்கு ஃபோன் பண்ணி இராணுவ வீரர்கள் வராங்க நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டதுக்கு ஃபோனை டப்புன்னு வச்சார் மோடி அப்படின்னு சொன்னவொன்னே அவர் வீட்டுக்கு ஈடி அனுப்புனாரா இல்லையா மோடி? அதாவது தாம் செய்த தவறை ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு மோடி ஈடி அனுப்புனது ஊரறிஞ்சது. சொந்த கட்சிக்கு அப்படி அனுப்புகிறாரு. அப்போ மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பழைய வரலாறு என்னென்னா, அவர் யாருக்கும் நம்பிக்கையாக இருந்ததில்லை. ஓபிஎஸ் நடுரோட்டை நிறுத்தி வச்சார். அதுதான் உத்தவ் தாக்கரே நடுரோட்டை நிறுத்தி வச்சாங்கல்ல. எந்த உத்தவ் தாக்கரே பால் தாக்கரே கட்சி இந்த பிஜேபியை பெருசாக அங்கே கொண்டாடிச்சோ, பிஜேபி அவங்க தான் வளர்த்தே விட்டாங்க. அவங்களுக்கே இந்த நிலைமை. அப்போ நீங்கள் டெங்கு மலேரியாவோட ஒப்பிடுற திமுக எப்படிங்க விடுவாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எல்லாரும் ஒரு டீல் முடிந்தது, டீல் அப்படி என்னதாங்க டீல்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சிம்பிளாக கேட்குறாங்க, அப்படி என்ன டீல் முடிஞ்சிருக்கும்? நீங்கள் திமுக பிஜேபிக்கு என்ன தேவை? எல்லாரும் சொல்லுவாங்க திமுக இருக்க 22 எம்பி. சரி, திமுக இருக்க 22 எம்பி இல்லைன்னா இன்றைக்கி மோடி அவர்கள் பதவியில் இருக்க மாட்டாரா? இருக்க மாட்டாரா? இருப்பார். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்க தான். சரி, திமுக 22 எம்பி போனால் மட்டும் பிஜேபி வலிமை பெற்று விடுமா? சார், பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி திமுகவை தும்சம் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. ஈடி இப்போ தானே போயிருக்குது. இதை விட நெருக்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வாரிசை கை வைக்கிறதுக்கு தலைமையை கை வச்சிட்டோம்னா கை வைக்க முடியுமான்னு உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. கெஜ்ரிவால் உதாரணம், ஹேமந்த் சோரன் உதாரணம். இன்னும் அது கை வைக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் கை வைப்பார் நினச்சாங்கன்னா. நம்ம ஒரு சிம்பிள் உதாரணம், கெஜ்ரிவாலோட நிலைமை என்ன நிலைமையில் இருக்காருன்னு பாருங்கள். அவ்வளோதான், கட்சியை தும்சமாக்கிடுவாங்க. திமுகவை இது பண்ணுறது, இவங்களுடைய ஆதரவு வேணுங்கிறதுக்கு மோடிக்கு 24 ஏஜென்சி இருக்குது சார். பல விஷயம் இருக்குது சார். மோடிக்கு தெரியும் இவங்க எவ்வளோ பயந்து போனவங்கன்னு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி வராரு, நீங்கள் உதகைக்கு போகிறீங்க, இப்போ போய் மோடியை பார்க்க போகிறீங்க, அப்பாயின்மெண்ட் எத்தனை நாள் அப்பாயின்மெண்ட் கேட்காது, ஏன் இப்போ போய் அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க? சரி, வெளியில் என்ன சொல்கிறீங்க? இல்லை மோடிக்கிட்ட நான் பேசினேன், நிறைய அது பேசினேன், இது பேசினேன். இதே தானே எடப்பாடி சொன்னார், முல்லை பெரியார் பேசினா, கோதாவரி பேசினான்ட்டு. அப்போ மட்டும் நம்பல. இப்போ 4 வண்டி மாறி போனதையே இருக்கிறீங்க. அவரும் திருப்பி கேட்குறாருல. மோடி நம்ம சொல்கிறோம் திமுகவுக்கு நெருக்கடி முற்றிக்கிறது. கேபினெட் செக்ரட்டரியை பார்க்குறதாகட்டும், விக்ரம் ஜூஜிலேருந்து அவர் கூட இருக்கக்கூடிய ரத்தீஷ்லேருந்து இதை பேரே வித்தியாசமாக இருக்குதுங்க. அதாவது ஒரு வேலையும் இப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்குற கேள்வி என்ன, ரத்தீஷுடைய பின்புலம் என்ன, இதற்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், விக்ரம் ஜூஜுடைய பின்புலம் என்ன? அப்போ நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறப்பீங்க, தப்பு இல்லை, பிறங்க உங்கள் உழைப்பால் மேலே வாங்க. ஆனால் எந்த விதமான உழைப்பும் செலுத்தாமல் ஒரு குடும்பத்தையும் ஒருவரையும் நீங்கள் ஃப்ரெண்டாக அடைஞ்ச ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருப்பதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ மக்களுக்கு இன்னும் வெறி ஏற்றுற மாதிரி வரக்கூடிய விஷயம் என்ன, நைட் நடக்கக்கூடிய பார்ட்டின்னு ஒரு வீடியோ, ஐயோ இத்தனை பேர் இத்தனை செலவழிக்கிறாங்களாம், இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு. ஜெயலலிதா சொன்ன ஒரு வார்த்தை தான், ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை சூறையாடுது. கலைஞருடைய குடும்பம் ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இவருக்கு எவ்வளோ சொத்து, இப்போ மறுபடியும் வைரல் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா சார்? தமிழ்நாட்டில் எடுபடும் சார் இது. இன்றைக்கி மோடி அசைக்க முடியாத சக்தியாக இருப்பது காரணம் என்னங்க? அவருக்கு குடும்பம் இல்லை, அவ்வளோதான். கடந்த காலங்களில் காங்கிரஸ் செய்த தவறுகள் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி, மோடி எவ்வளோ அக்குறுமோ அநியாயம் எவ்வளோ ஊழல் பண்ணாலும் அவருக்கு குழந்தையா குட்டியா, இது ரொம்ப பெரிய இமேஜுங்க. ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு நல்ல விஷயம் தான், அவங்களுக்கு குடும்பமாக குட்டியாங்க, அவங்க யாருங்க சம்பாதிக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி, அந்த குடும்ப ஆட்சி, அதையும் தாண்டி இவர்கள் பண்ணுறக்கூடிய அட்டுழியம் இருக்குது பாருங்கள். அது இன்னொன்று, வெளியில் போய் யாராவது கேளுங்களா, உதயநிதி நாங்கள் அவங்க அப்பா 4 இடம் ஓடி ஆடி வேலை செய்கிறாருங்க. உதயநிதி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க சார். நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக உங்களை கட்சி முன்னிறுத்தும், எம்எல்ஏ கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். இந்த ஆக்டிவ் இருக்கணும்ல, அந்த ஆக்டிவ் இல்லைன்னா சரியாக வராதுங்க. இப்போ இந்த அன்புமணி தான் ஆக்டிவாக இருக்கார், அங்கே ஆக்டிவாக இருக்கார், ஒன்றும் இல்லை. ராமதாஸ் அதனால தான் ஆளையே மாற்றுறாரு. சரியில்லை, என்ன பண்ண முடியுங்க? இப்போ எல்லா தலைவர், இப்போ அன்புமணி அவர்கள் வேணாம், முகுந்தனை ஏன் உள்ளே கொண்டு வராரு ஐயா? அன்புமணி சரியில்லைன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ எதுக்கு மறுபடியும் மாப்பிள்ளை உள்ளே வராரு? பையன் கொஞ்சம் லேட்டாக இருக்கிறார், கொஞ்சம் ஆர்வம் இல்லை இருக்கார், சினிமானா கவனம் செலுத்துறாரு. அப்போ மருமகனோட உதவி தேவை, மாப்பிள்ளையோட உதவி தேவை தானே கொண்டு வராங்க. இல்லை, எல்லா கட்சியிலையும் இருக்கிறது. திமுகவுக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது என்னென்னா, ஒரு குடும்பம் அப்படிங்கிறது மட்டும் சம்பாதிக்குது. இல்லை, நீங்கள் சுற்றி கித்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற துரைமுருகன் உங்கள் மேலே கோபத்தில் இருக்கார். ரொம்ப நாள் உங்களோட நண்பராக இருந்த பொன்முடி அவர் ரொம்ப சோகத்தில் இருக்கார். நேரு சொல்ல வேணாம், ஈடி அங்கே அன்பில் மகேஷ் பண்ணுற தொல்லை. அவர் ஐபெரியசாமி ஃபோனே எடுக்கிறது இல்லை, அவரும் ஃபோன் பண்ணுறது இல்லை. அப்போ ஜெகத் ரட்சகன் அவர் வீட்டில் ரைடு வந்தாலும் அடுத்து செலவு பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. இத்தனை முக்கியமான பிரமுகர்கள் ஐடியா கொடுக்குறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்க. ஏன்?
உங்களுக்கு எதுவுமே காதில் அவனை அதிகாரிகள் பேச்சை மட்டுமே கேட்குறீங்க. அப்படிங்கும்போது எப்படி திமுக கரை சேர முடியும்? ஒன்று வேணா கதிர் ஆனந்த் வந்து பிரச்சனை நடக்கும்போது அடுத்த நாள் அவங்க அப்பா தான் டெல்லிக்கு போகிறாரு. அதே தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவங்க முதல்லாம் கலைஞர் இருக்கும்போது ஆறுதலாவது கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுப்பாரு. இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, மற்ற யாருக்கும் குரல் கொடுக்கவே இல்லை. செந்தில் பாலாஜியோடைய 30-35 தொகுதி கொடுங்க, அது மட்டும் போதுமா? நேரு அவர்கள், அதுவும் இல்லாமல் அங்கே அந்த மண்டல பொறுப்பாளர்கள்ட்டே 1000 பஞ்சாயத்து. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது திமுக அலறி கொண்டிருக்கிறது. பிஜேபி இவர்களை எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச டீல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. எந்த டீலுக்கும் இன்னொன்று அவங்க கேட்குற டீல்னா திமுக ஏதோ ஒரு விஷயத்தில் திமுகவுக்கு வந்து டேமேஜ் நிச்சயம். வரக்கூடிய 2026 திமுக தோற்றால் இப்பயே சொல்கிறோம், திமுக தோற்றால் அதுக்கப்புறம் எந்திரிக்கிறது கஷ்டம். ஏன்னா அப்போது இருந்த 13 வருஷம் எதிர்க்கட்சியாக இருந்த கலைஞர் இல்லை. ஏன்னா கலைஞர் அவர்கள் அரசியல் ஞானி. இவர்கள் யார் என்பதை தமிழக மக்களே முடிவு செய்வார்கள். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நானும் பார்த்துருக்கோம். எங்களுடைய வீடியோவை நிறைய நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் நான் பேசுகிறத பொறுமையாக கேட்கும்போது உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் நான் விமர்சித்து கூட போடுங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் வந்து மக்கள் பார்த்துட்ருக்க மக்களுக்கு தெரியும் நான் நேர்மையாக பேசுகிறேன்னா இல்லையா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த நம்பிக்கையில் தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.